கிட்ஸ் ரூம் டிசைன்னாலே பிரின்சஸ் தீம், சூப்பர் ஹீரோ தீம் சூஸ் பண்றீங்க. பட் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கா? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது ஷார்ப் எட்ஜஸ் தான். ஹேண்டில்ஸ், ஃபர்னிச்சர் எட்ஜஸ், பெட்டோட சைட்ஸ், டேபிள் எட்ஜஸ் எல்லாம் ரவுண்டரா இருந்தா கிட்ஸுக்கு அடிபடாம இருக்கும். ஹேண்டிலுக்கு பதிலா ஃபிங்கர் க்ரூ அப் பண்ணுது. அவங்க ஃபைன் மோட்டார் ஸ்கில்லும் டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் அடாப்டபிள் டிசைன். கிட்ஸ் எல்லாம் இன்னைக்கு சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன் சொல்லுவாங்க, நாளைக்கு சின்சான் சொல்லுவாங்க. ஒரு வாட்டியும் உங்களோட டெக்கரை மாற்ற முடியாதுல்ல. ஸோ சாஃப்ட் கலர்ஸில் உங்கள் வால் எனாமல் பெயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. போஸ்டர்ஸ், ஃபோட்டோஸ் எல்லாம் அடிக்கடி மாற்றி செக் பண்ணி உங்கள் ரூமோட வைபையே மாற்றலாம். உங்கள் கிட்ஸோட ஹைட்டு படி கேபினெட்ஸ், ட்ராயர்லாம் டிசைன் பண்ணுங்க. அவங்க வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. மிட் ஹைட் ஆர் அட்ஜஸ்டபிளாக இருக்க மாதிரியான கேபினெட்ஸ், ஸ்டடி டேபிள் எல்லாம் டிசைன் பண்ணிங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு மாற்றாமல் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்கனைஸ்டு ஸ்டோரேஜ். ரூமை நீட்டாக வைக்கிறது தான் கிட்ஸுக்கு ரொம்ப கஷ்டம். அதுவே ஒரு ஐட்டமுக்கும் ஒரு இடம் இருந்தால் அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ பேக்குக்கு, புக்ஸுக்கு, ஸ்டேஷ்னரிக்கு, டாய்ஸுக்குன்னு செப்பரேட் ஸ்டோரேஜ், ஸ்பெசிஃபிக் ஷெல்ஃப் கொடுங்க. உங்கள் கிட்ஸ் ரூம் டெக்கர் எப்பயுமே நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மெயின்டெனன்ஸ். இதுதான் பெரிய டாஸ்க்கு. கிட்ஸ்னால அடிக்கடி செவரில் கிறுக்கிறது, ஃப்ளோரில் கொட்டுறதுன்னு ஜாலியாக விளையாடுவாங்க. ஸோ ஈஸியாக க்ளீன் பண்ணுற மாதிரி, ஸ்டெயின் ஆகாத மாதிரி மெட்டீரியலை வச்சு கிட்ஸ் ரூமை டிசைன் பண்ணுங்க. உங்கள் கிட்ஸ் ரூமை நாங்கள் பெஸ்ட்டாக டிசைன் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக எங்களை டிஎம் பண்ணுங்கள். ஆம்பியன்ஸ் கிரியேட்டர்ஸோட விஷஸ் ஆல் கிட்ஸ்க்கு ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே.